சக்தியே துணை. குரு கீதை 3ஆம் அத்தியாயம். குரு மந்திரம் எவன் நாவில் இருக்கின்றதோ அவனுக்கு யாவும் சித்திக்கின்றன. அஷ்டபாசங்களும் ஒளிவதற்கு குருகீதையாகிய ஜலத்தில் தத்துவஞானி எப்போதும் ஸ்நானம் செய்கின்றான். சத்து அசத்துக்களை பிரித்தறியும் பிரம்மஞான சிரேஷ்டராகிய அவரே சாட்சாத் சர்க்குரு. அவர் எவ்விடத்தும் இரவும் பகலும் பரமாத்ம சொரூபத்தில் ஐக்கியமாகி இருக்கின்றார். அத்தகைய சர்க்குரு புழங்கும் எல்லைகள் யாவும் பவித்ரம், அதாவது தூய்மையானவையாகும். அவர் எங்கு அமருகின்றாரோ அந்த க்ஷேத்திர பீடத்தில் சகல தேவகணங்களும் சூழ்ந்து நிற்கின்றார்கள். பார்வதி, குரவனை சந்தோஷிக்கச் செய்வதால் தேகி முக்தனாகின்றான். அவரது கிருபையால் அனிமாதி சக்திகள் கைவரவாகின்றன. சிவையே, என்னால் வெளியாக்கப்பெற்ற இக்குருகீதை சகல தர்மத்தின் சாரமாகும். குருகீதைக்கு சமமான தோத்திரமும் குருவுக்கு மேலான தத்துவமும் இல்லை. இது சத்தியம், சத்தியம், மறுபடியும் சத்தியம். குருவே தெய்வம், குருவே தர்மம். குருவினிடத்து நிழல் போன்று நின்று அவரது செயலுக்கெல்லாம் ஒத்து பழகி வைராக்கிய சித்தனாக நிற்பதுவே தவம். குருவுக்கு மேலானது எதுவும் இல்லை. இதனை மும்முறை உனக்குச் சொல்லுகிறேன். தேவி, குரவனின் சந்தோஷ மாத்திரத்தால் தேகி சகல பிறப்புகளிலும் செய்த யாகம், கிரியை, விரதம் முதலிய யாவும் பயனுள்ளவையாகின்றன. சச்சீடனுக்கு தன் சரீரம், இந்திரியங்கள், பிராணன், சம்பத்து, உற்றார் உறவினர், தாய் தந்தையர், சாதி குலம் சர்வமும் குரவனே. அத்தகைய குருபாவனையே மேலான தீர்த்தம். மற்றைய தீர்த்தங்கள் யாவும் பயனற்றன. தேவி, ஸ்ரீ குருவின் சரணாரவிந்தம் ஒன்றே சகல தீர்த்த வடிவமாகும். இது பரம ரகசியமானது, வெளிப்படையாக சொல்லத்தக்கது அன்று. உன்னிடத்தில் எமது ஆத்ம பிரியத்தால் இது சொல்லப்பெற்றது. ஆகவே இதை பாவிகள் செவியில் படாதபடி செவ்வையாய் மறைத்து வைக்க வேண்டும். வில்வ விருட்சத்தின் அடியிலும் ஆல விருட்சத்தின் அடியிலும் மாவிருட்சத்தின் கீழும் இருந்து குருநாமத்தை ஜபித்தலால் தேகி சித்தியை அடைகின்றான். தேவி, குரு பக்தியுடைமை எந்த பூமியில் இருக்கின்றதோ அந்த பூமி கண்ணியமாகும், அதாவது சொந்த சொத்தாகும். அதேபோல் எந்த குலத்தில் எந்த ஜாதியில் குரு பக்தியுடைமை இருக்கின்றதோ அந்த குலம், அந்த சாதி தன்னியமாகும். எவர்கள் மந்தபாக்கியமுடையவர்களாய், அசத்தர்களாய், விமுக்தராய், அதாவது எதிரிகளாய் சர்க்குரு சேவையை பின்பற்றி நடப்பதில்லையோ அவர்கள் அசூசியான நரகத்தீயில் எரியப்பட்டு அங்கு சதா வேகின்றார்கள். பார்வதி, எவர்களுக்கு சர்க்குருவின் கிருபை இல்லையோ அவர்கள் பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், சித்தர், முனிவர், தேவர் என்று சொல்லப்பெற்ற எந்த தெய்வீக சிறப்பை எய்தினவர்களாயினும் அவர்களது வித்தை, தனம், வலிமை, பாக்கியம் முதலிய யாவும் பயனற்றவைகளாகி கீழ்நோக்கி செல்லுகின்றவர்களாக ஆகிவிடுவார்கள். சிஷ்யனது பொருளை அபகரிக்கும் பாசாண்டியர்களாகிய குருமார்கள் அநேகர் உள்ளனர். ஆகவே அவர்களை விட்டு ஒதுங்கி சிஷ்யனது இருதய தாபத்தை கெடுக்கும்
பெறுதற்கு அரிய சர்க்குரு ஒருவரையே தேகி தேடி அடைய வேண்டும். சாதுரியமுடையோனாய், விவேகியாய், ஆத்ம ஞானமுடையவனாய், சுசியாய், அதாவது மாசற்ற மனமுடையவனாய் இருக்கும் தேகிக்கே குருத்துவம் சோபிக்கின்றது. லௌகீகமான சாஸ்திரங்களை கற்பிக்கின்ற குரு சூசகன் என்றும், வர்ணாசிரம தர்மங்களை கற்பிக்கின்ற குரு வாசகன் என்றும், பஞ்சாட்சரம் முதலிய மந்திரங்களை வாயினால் உபதேசிக்கிற குருவை போதகன் என்றும், மோகனம், மாரணம், வசியம் முதலிய துச்சமான மந்திரங்களை கற்பிக்கின்றவனை நிஷித குரு என்றும், சங்கடங்களுக்கு இருப்பிடமான சம்சாரத்தை அனித்தியமென்று காட்டி வைராக்கிய பதத்தை உணரச் செய்கின்ற குரு விகிதன் என்றும், தத்துவமசி முதலிய மகா வாக்கியங்களை உபதேசித்து பவரோக நிவாரணைக்கு வழிகூட்டுகிற குரு காரண குரு என்றும் குருக்கள் பல வகைப்படுகின்றார்கள். ஆகலின் புத்திசாலியானவன் தானே நேராய் நன்றாக பரிசோதித்து தத்துவனிஷ்டராகிய ஒரு பரமகுருவை அடைய வேண்டும். சந்தேகங்கள் எல்லாவற்றையும் அடியோடு நிவர்த்தி செய்வதில் வல்லவரும், ஜனன மரண பயத்தை அடியோடு விளக்குகிறவருமாக விளங்குகிறவர் எவரோ அவரே பரமகுரு என்னப் பெறுகின்றார். அநேக ஜன்மங்களிற் செய்த புண்ணியத்தினால் இவ்விதமான மகாகுரு கிடைக்கிறார்கள். இக்குருவை அடைந்த சீடன் மறுபடியும் ஜனன மரணத்தை அடைகிறது இல்லை. பார்வதி, மேலே சொன்னபடி குருக்கள் பலவிதமானவர்களாய் இருக்கிறார்கள். ஆகையால் பூர்ண முயற்சி கொண்டு ஓர் பரமகுருவை தேடி அடைந்து அவரை சேவிக்க வேண்டும். தவறி ஒரு நிஷித குருவை அடைந்து விட்டாலோ நித்தியகால நரக அவஸ்தையே வந்து கிட்டும். மகாதேவருடைய இந்த வார்த்தைகளை கேட்ட மகாதேவி கலக்கமுற்றவர்களாய் சங்கரரை பார்த்து கூறுவதாவது: தேவதேவனே, நுண்ணறிவுற்றவர்களும் மரண பயம் உற்றவர்களும் தவறி நிஷித குருவை அடைவார்களேயானால் அவர்களுடைய கதி என்ன ஆவது என்று அச்சத்துடன் கேட்க ஸ்ரீ மகாதேவர் சொல்லலாயினார். மனுஷனானவன் எப்போது விரக்தி அடைகின்றானோ அப்போது அவன் சுருதி சிரசுகளாகிய வேத அரசர்களால் தன்னுடைய நன்மை திண்மைக்கு தானே அதிகாரி எண்ணப்படுகின்றான். ஏனெனில் எந்த ஒரு படைப்புக்கும் இல்லாத உன்னத அறிவு இவனுக்கு கொடுக்கப்பெற்று உள்ளது. ஆகவே அதை கொண்டு துன்பமே வந்து அணுக முடியாததும், நித்திய முக்தியை அளப்பதும், அகண்டமாய் ஒரே மாறாத தன்மையோடு விளங்கும் பிரம்மத்தை தன்னில் எவரால் செவ்வையாய் காட்டப்பெறுகின்றதோ அத்தகைய ஒரு பரம தேசிகரை தேடி அடைய வேண்டியது கடமையாகி விடுகின்றது. எவர் மோகம் முதலிய அற்றவரோ, சாந்தி சொரூபரோ, பரம திருப்தியை அடைந்தவரோ, பிரம்ம விஷ்ணுக்களின் செல்வத்தையும் துச்சமாக நினைக்கிறவரோ அவரே பரமகுரு ஆவார். துவிதபாவத்திற்கு அப்பாலானவரும், சுய அனுபவ பிரகாசம் கைவரவானவரும், தன்னை அண்டியவர்களின் அஞ்ஞானம் என்னும் மாரண இருளை போக்குகின்றவருமாய் விளங்கும் சர்வஞரே பரமகுரு. எவரை பார்த்த மாத்திரத்தில் மனத்திற்கு தானாகவே சாந்தியும் திடமும் மகிழ்ச்சியும் உண்டாகின்றதோ அவரே பரமகுரு. மந்திரவாதிகள், யோகிகள் என்று வேடம் போட்டு திரிகின்றவர்களை எவர் துச்சமாய் கருதுகின்றாரோ அவரே பரமகுரு. பார்வதி, தன்னை அறிந்த தத்துவ ஞானிகளில் மௌனி என்றும் வாக்மி என்றும் இருவகைப்படுகின்றார்கள். மௌனிகளுக்கு பிறரை மாற்றி திருத்த வேண்டும் என்ற இச்சை வருவதில்லை. ஆனால் வாக்மியானவரோ தனது வல்லப வாக்கினால்
சுருதி யுக்தி அனுபவத்தை வைத்து சீடனின் சந்தேகங்கள் அனைத்தையும் சேதித்து அவனது கொடிய மரண பயத்தை நீக்கி அவனுள் ஜீவ தரிசனையை செய்து வைக்கின்றார். அத்தகைய பரமகுருவின் திருநாமத்தை தேகி பக்தியுடன் ஜெபிப்பதனால் அழி கரு வழிவந்த அவனது பாவங்கள் யாவும் நசித்துப் போகின்றன. இதில் சற்றேனும் சந்தேகம் இல்லை. ஸ்ரீ குருவை போன்ற தெய்வம், ஸ்ரீ குருவை போன்ற தந்தை, ஸ்ரீ குருவை தியானிக்கிறதை போன்ற கர்மம் பூமியின் கண் இல்லை, இல்லவே இல்லை. மரண தருவாயில் தன் குலமாவது, தான் தேடிய செல்வமாவது, தன்னுடைய பலமாவது, தான் கற்ற சாஸ்திரங்களாவது, உற்றார் உறவினராவது, கூட பிறந்த சகோதரர்களாவது இவனுக்கு வந்து உதவப் போவதில்லை. பரமகுரு ஒருவரே வந்து உதவி நித்திய கால அவஸ்தையாகிய அந்த மரண ஆபத்தினின்று கரையேற்றுகின்றார். தேவி, உண்மையாகச் சொல்லுகிறேன், குரு சேவையினால் குலமே சுத்தமாகும். குருவை திருப்தி செய்வது ஒன்றினால் பிரம்மா விஷ்ணு முதலிய தேவர்கள் எல்லோரும் திருப்தி அடைகின்றார்கள். அழிவில்லாத ஈஸ்வர ரூபத்தை குரு ஒருவரே அறிவார். அவருடைய பிரசாதத்தினால்தான் அந்த ஸ்வரூப ஞானம் உண்டாகின்றது. அவ்வாறு இன்றி கோடிக்கணக்கான சாஸ்திரங்களை கற்பதினால் அது உண்டாகாது. தேவி, குரு மூலம் ஸ்வரூப ஞானம் அடையாதவன் செய்யும் தபம், ஜபம் முதலியன யாவும் சிறு பிள்ளைகளின் விளையாட்டும் அறிவற்ற பிதற்றலும் போல் வியர்த்தமேயாகும். ஜனங்கள் சிலர் சிவனையும், சிலர் விஷ்ணுவையும், சிலர் பிரம்மாவையும், சிலர் சக்தியையும் தெய்வம் என்று சொல்லி வணங்கி தன் தெய்வமே மேலானது என்று வீணாக வாதம் செய்கிறார்கள். இவர்கள் குருமுகமாக மெய்யை அறியாததினால் பிரார்ந்தர்களாகி, அதாவது மயக்கமுற்றவர்களாகி, தன்னை அறியாத மாக்கள் மிருகங்களுக்கு ஒப்பானவர்களாயிருக்கிறார்கள். பிரியையே, ஆகையால் மோட்ச பிராப்திக்காக குருவையே பஜித்தல் வேண்டும். ஒரு சர்க்குருவில்லாமல் மூடர்கள் அந்த மேலான பதத்தை அறியவே முடியாது. பார்வதி, சர்க்குருவின் கருணையினால் சீடனின் இருதய முடிச்சு அருகின்றது. சந்தேகங்களெல்லாம் நசித்துப் போகின்றன. பூர்வ கர்மங்களெல்லாம் ஒளிந்து நாசமாகின்றன. வேத சாஸ்திரங்களில் சொல்லியுள்ளதை அனுசரித்து சிறப்புடன் செய்யப்பெற்ற குருபக்தியினால் சீடன் அறியாத காலத்தில் செய்த கோரமான பாதகங்களினின்றும் விடுபடுகின்றான். துர்ச்சங்கத்தை விட்டு விலகி பாவகர்மங்களின் தொடர்பு அற்று குரோதம், கர்வம் முதலியவற்றை விட்ட தியாக சிந்தையை பெற்ற ஒருவனுக்கு சர்க்குருவின் பேரிரக்கத்தால் தேவப்பிறப்பாகிய மறுபிறப்பு அளிக்கப் பெறுகிறது. அப்பொழுதுதான் அவன் கிரியை என்ற படி கடந்து குரு சாயுட்சியம் என்ற பதத்தை பெறுகிறான். அப்படி இல்லாதவன் குரு சேவையாகிய மேலாம்பரமான ஆச்சாரத்தை பாலிப்பதும் எப்படி? ஒருவன் சக்தனாயினும் அசக்தனாயினும் தேசிகரது பாதத்தை செவ்வையாய் ஆசிரியப்பானாயின், அதாவது யதார்த்த ஒட்டுதலோடு புகலிடமாக கொள்வானாயின், அவன் இந்த மனித பிறப்பு எடுத்தது பயனுள்ளதாகின்றது, இகபர சௌபாக்கியத்தை தருவதாகின்றது. தேவி, எனது ஆத்ம பிரியத்தின் பொருட்டு அத்தியந்த சித்த பரிபாகமுள்ளவனுக்கும் முயற்சியோடு கூடிய பக்தியுடையவனுக்கும் எப்போதும் இதனை சொல்ல வேண்டும். சிவையே, எல்லா சாஸ்திரங்களிலும் வைத்து இக்கீதா சாஸ்திரம் இரகசியமானது. நன்றாய் பரீட்சித்து ஆன்ம சுத்தியுள்ள சாதகனுக்கு இதனை சொல்ல வேண்டும். நற்கர்மங்களின் பரிபாகத்தினால் சித்த சுத்தி உண்டாகிறது. அதற்கு பின் நன்முயற்சியுடன் மெய்யில் ஈடுபடுபவனுக்கே முக்திமானாவான். அதற்கு பின் நன்முயற்சியுடன் மெய்யில் ஈடுபடுபவனுக்கே
புக்திமானானவன் இந்த குருகீதையை சொல்ல வேண்டும். நாஸ்தீகனுக்காவது, நன்றி அறிவில்லாதவனுக்காவது, இடம் பாசாரிக்காவது, முன்னொன்று பின்னொன்று பேசுவோனுக்காவது, பக்தி இல்லாதவனுக்காவது, விபக்தனுக்காவது ஒரு பொழுதும் இதை சொல்லக்கூடாது. சுபாவத்தில் பெண்ணாசை கொண்டவனுக்கும், மூர்க்கனுக்கும், காமத்தினால் கெட்டுப்போன சித்தத்தை உடையவனுக்கும், தெய்வ நிந்தனை செய்பவனுக்கும் குருகீதையை கற்பிக்க கூடாது. சிவையே, இக்கீதா சாஸ்திரமானது பாவம் எல்லாவற்றையும் போக்குகிறதாயும், எல்லா உபத்திரவங்களையும் நிவாரணம் செய்கிறதாயும், ஜனன மரணத்தை கெடுப்பதாயும் இருக்கிறது. தேவி, இப்படி சுருக்கமாய் வேதத்தின் சாரமெல்லாம் உனக்கு சொல்லப்பெற்றது. குரு பதத்தினை அல்லாது ஜனங்களுக்கு வேறு விதத்தால் நற்கதி கிடையாது. அநேக ஜென்மங்களில் செய்யப்பட்ட பாவத்தினால் குரு விசேஷமென்னும் இத்தேவ ரகசிய அறிவிப்பு ருசிக்கிறதில்லை. ஜன்மபந்தம் நிவாரணமாவதற்காக யாரும் எப்பொழுதும் குருவையே அடைய வேண்டும். நானே ஜகத்தெல்லாம், நானே பரமபதம் என்று இவ்விதமான ஞானம் எவரிடத்திலிருந்து உண்டாகிறதோ அத்தகைய குருவை நமஸ்கரிக்கிறேன். விகற்பங்கள் எல்லாம் போதும், சர்வத்திற்கும் முடிவு யானே உள்ளேன். சராசர ரூபமான இந்த விசுவமானது என்னிடத்தில் உள்ளது என்னும் இந்த இரகசியமானது எவரால் எனக்கு தெரிவிக்கப்பெற்றதோ அந்த குரு ஒருவர்தான். அவரை நமஸ்கரிக்கின்றேன். எவருக்கு ஆதி மத்தியம் அந்தம் இல்லையோ, கைகால்கள் முதலிய கரணங்கள் இல்லையோ, நாம கோத்திரங்கள் இல்லையோ, விதி விலக்கு இல்லையோ, ஜாதியாவது வர்ணமாவது கிடையாதோ, ஸ்திரீ புருஷன் நபும்சகன் என்னும் ரூபங்கள் இல்லையோ, ஆகாரமாவது விகாரமாவது இல்லையோ, ஜன்மமாவது மரணமாவது இல்லையோ, பாவ புண்ணியங்களும் இல்லையோ, அதத்துவம் இல்லையோ, ஒரே தத்துவ ஸ்வரூபம் உள்ளதோ, சகஜ சமரசமே உள்ளதோ, அத்தகைய சத்குருவை நமஸ்கரிக்கின்றேன். நித்தியமானவரும் சத்தியமானவரும் ஸ்வரூபமானவரும் சித் ஸ்வரூபமானவரும் நவமும் பவ்யமும் பராத்பரமுமானவரும் சுத்த புத்த நிரஞ்சனமும் ஆனவரும் குரு சேகரருக்கு, அதாவது பரமகுருவிற்கு எப்பொழுதும் நமஸ்காரம். சச்சிதானந்த வடிவினரும் வியாபகமுடையவரும் பரமாத்மாவும் பிரகாச ஆனந்த வடிவினருமாகிய ஸ்ரீ குருநாதருக்கு நமஸ்காரம். சத்திய ஆனந்த சொரூபரும் ஞான முக்கியமான ஆனந்தத்தை செய்பவரும் வேதாந்தங்களால் அறியப்படுபவரும் புக்திக்கு சாட்சியுமாய் விளங்குபவருமாகிய குருவிற்கு நமஸ்காரம். வித்தை அவதாரணம், அதாவது வித்தையின் நிச்சயன் செவ்வையாய் சித்தித்தற் பொருட்டு ஏற்றுக்கொள்ளப்பெற்ற அநேக தேவ வல்லபங்களை உடையவரே, நாதனே, பகவானே, சிவமும் குரு வடிவமுமாகிய உமக்கு நமஸ்காரம். நவமும் புதிதும் நவ வடிவமும் பரமார்த்த முக்கிய வடிவமும் சகல அஞ்ஞானத்தையும் இருளையும் வேதிக்கும் சூரியனும் சிற்கணமும், அதாவது ஞான நிறைவுமாகிய உமக்கு நமஸ்காரம். சுதந்திரமுடையவரும் தயையினாலாகிய தேவ வல்லபமுடையவரும் சிவ வடிவமானவரும் பக்தர்களுக்கு பரதந்திரம் உள்ளவரும் பவ்யமானவர்களுக்கு பவ்ய வடிவினரும்
விவேகிகளுக்கு விவேகமானவரும் ஆராய்ச்சியுள்ளோர்க்கு ஆராய்ச்சியுள்ளோரும் பிரகாசமுள்ளவற்றிற்கு பிரகாசமுள்ளவரும் ஞானிகளுக்கு ஞான வடிவாயுள்ளவருமாகிய தங்களுக்கு முன்னும் பக்கங்களிலும் பின்னும் மேலும் கீழும் நமஸ்காரம் செய்தல் வேண்டும். எப்போதும் எனது சித்த வடிவமாக தங்களது ஆசனத்தை விதிப்பீராக. எவருடைய சந்நிதி மாத்திரத்தால் மனது சிதானந்தமயமாகின்றதோ அத்தன்மய பரமானந்தரும் ஆனந்த வல்லபருமாகிய ஸ்ரீ குருவாகிய தங்களை நமஸ்கரிக்கின்றேன். எவருடைய வாக்காகிய அமிர்தமானது சம்சாரம் என்னும் விஷத்தை கொள்ளுகின்றதோ அத்தன்மய சகஜ ஆனந்த வடிவ குருவாகிய தங்களுக்கு நமஸ்காரம். பல பொருத்தமான உபதேசத்தால் சிஷ்ய சந்ததி இரட்சிக்கப் பெற்றதாகின்றது. கிருபையின் சாரமான ஞானத்தால் அச்சுதமான அதாவது நித்தியமான குருவின் சிற்பதம் பெறப்பெறுகின்றது. தனது ரமிப்பிற்காக அதாவது பூரண சந்தோஷத்திற்காக கூறப்பெறும் பதத்தை விரும்புவோருக்கு அச்சுதமான அதாவது அழிவற்ற பதம் எவரால் தரப்பெற்றதோ அத்தன்மைய அச்சுதமும் பரமாத்மாவும் குருவுமாகிய தங்களுக்கு நமஸ்காரம். அஞ்ஞானமாகிய இருளுக்கு சூரியனும் சிஷ்யனது சன்மார்க்கத்திற்கு சமர்த்தரும் கிருபையாகிய அமுதத்திற்கு சமுத்திரமும் அச்சுதமுமான குருவாகிய தங்களுக்கு நமஸ்காரம். சிஷ்யனது சம்சாரத்தினை கெடுத்தற்கு ஏதுவானவரும் பக்தர்களது நற்காரியத்திற்கு முன் நிற்கும் முக்கியமான சிங்கமும் சிற்சுக வடிவினரும் அச்சுதருமாயிருக்கின்ற ஓங்கார வடிவ குருவாகிய தங்களுக்கு நமஸ்காரம். குருநாமத்திற்கு சமமான தெய்வமும் இல்லை, பிதாவும் இல்லை, பந்துக்களும் இல்லை. குருநாமத்திற்கு சமமான சுவாமியும் இல்லை, இத்தன்மைய பரமபதமும் இல்லை. ஏகாட்சரத்தை தருபவராகிய குருவை எவன் மதிக்கவில்லையோ அவன் சுவான யோனி நூற்றை அடைந்து சண்டாள யோனிகளிலும் பிறக்கின்றான். குருவை விட்டு விலகுதலால் மரணம் உண்டாகும். குரு மந்திரத்தை விடுவதால் தரித்திரியம் தன்மை உண்டாகும். குருவையும் மந்திரத்தையும் விட்டவன் ரவரவாதி நரகத்தை அடைகிறான். சிவனது கோபத்தினின்றும் குரு ரட்சிக்கின்றார். குருவினது கோபத்தினின்றும் சிவன் ரட்சிப்பது இல்லை. ஆதலால் சகல பிரயத்தினத்தினாலும் சர்க்குருவின் ஆணையை கடக்கலாகாது. சம்சார சமுத்திரத்தை கடப்பிக்கும் முக்கிய மந்திரமும் பிரம்மாதி தேவர்களாலும் முனிவராலும் பூஜிக்க பெற்ற சித்த மந்திரமும் தரித்திரிய துக்கத்தையும் பவரோகத்தையும் இல்லாமலாக்கும் வல்லப மந்திரமுமாகிய மாரணம் என்ற மகாபயத்தை கெடுக்கும் குருராஜ மந்திரத்தை நமஸ்கரிக்கின்றேன். 7 கோடி மகா மந்திரங்களும் சித்த மயக்கத்திற்கு காரணமானவை. குரு என்னும் 2 எழுத்துள்ள மந்திரம் ஒன்றே சர்வத்திற்கும் மேலானதாகும். இவ்விதமாகச் சொல்லி மகாதேவர் பார்வதியை பார்த்து மறுபடியும் சொல்லலாயினார். தேவி, இதுதான் சுகத்தை தரும் மேலான பரம தத்துவம் என்று அறி. தேவி, இப்படி சுருக்கமாய் குரு தத்துவம் யாவும் உனக்கு சொல்லப் பெற்றது. இது அவ்வியக்தமான வெளிப்படாத ரகசியம். ஆதலால் இதை தகுதியில்லாதவனுக்கு எவனுக்கும் சொல்லலாகாது. தேவி, என்னுடைய இந்த சத்திய ஸ்வரூபமான வார்த்தை பொய்யாகாது. இப்பூமியின் மீது குருகீதைக்கு சமமான ஸ்தோத்திரம் இல்லவே இல்லை. சம்சார துக்கத்தை நிவர்த்திக்கும் இக்குருகீதையை தேவி குரு தீட்சை இல்லாதவன் முன் ஒரு பொழுதும் படிக்கலாகாது. மகேஸ்வரி,
இது இரகசியம், அத்தியந்த இரகசியம். இது பாபிகளுக்கு கிடைக்கத்தக்கது அன்று. அநேக ஜென்மங்களில் சம்பாதிக்கப்பெற்ற புண்ணியங்களின் பரிபாகத்தினால் மனிதன் குருவின் தத்துவத்தினை பெறுகின்றான். எவரது பிரகாசத்தினால் யானே எல்லாம், என்னிடத்திற்குள்ளே யாவும் உள்ளன என்று இவ்வாறு சத்தாகிய ஆத்ம வடிவமானது அறிவிக்கப் பெறுகிறதோ அவரது பாத தாமரையை தினமும் பணிகின்றேன். பிரபுவே, அஞ்ஞானமாகிய திமிரத்தால் குருடானவளும் விஷயத்தினால் இழுக்கப்பட்ட சித்தமுடையவளுமாகிய எனக்கு ஞான பிரபையை கொடுக்கும் தங்கள் திருவருள் பிரசாதத்தை சதா வழங்கும்படி பிரார்த்திக்கின்றேன். குரு கீதை 3ஆம் அத்தியாயம் முற்றிற்று. ஸ்ரீ ஸ்கந்தபுராணம் உத்தரகாண்டத்தில் சனத்குமார சமீதையின் மேற்பாகத்தில் உள்ள உமா மகேஸ்வரர் சம்வாதமான ஸ்ரீ குரு கீதை முற்றிற்று. குரு வாழ்க, குருவே துணை, ஆதியே துணை. ஸ்ரீ குரு அஷ்டகம் ஆதிசங்கரர் அருளிச் செய்தது. நல்ல அழகிய சரீரமும் புத்திரனும் களத்திரமும் அழகிய கீர்த்தியும் புகழும் மேருவுக்குச் சமமாகிய பலவகை தனமும் இருந்தும் மனதானது குருவின் பாதகமலங்களில் பற்றவில்லையாயின் அதன் பின் என்ன பயன்? அதன் பின் என்ன? அதன் பின் என்ன? அதன் பின் என்ன? முகத்தில் 6 அங்கம் முதலியவற்றோடு கூடிய வேதங்களும் சாஸ்திர வித்தையும் கவித்துவ முதலியனவும் இருக்கின்றன. கத்தியம், வசனம், நல்ல பக்தியம், செய்யுள் செய்கின்றான். இவை இருந்தும் குருவின் பாதகமலங்களில் மனம் பற்றவில்லையாயின் அதன் பின் என்ன? அதன் பின் என்ன? அதன் பின் என்ன? அதன் பின் என்ன? நான் பிற தேசங்களில் மதிக்கப்படுபவனாய், தன் தேசத்தில் கண்ணியனாய், அதாவது பாக்கியசாலியாய், சதாசார நடையின் அருள் எனக்கு சமானன் வேறொருவரும் இல்லாதவனாய் இருக்கின்றேன். இவ்வாறிருந்தும் குருவின் பாதகமலங்களில் என் மனம் பற்றவில்லையாயின் அதன் பின் என்ன? அதன் பின் என்ன? அதன் பின் என்ன? அதன் பின் என்ன? பூமண்டலத்தில் ராஜராஜர்களின் கூட்டங்களால் எவருடைய பாதாரவிந்தம் எப்போதும் சேவிக்கப் பெறுகிறதோ அவருக்கும் தன் குருவின் பாதகமலங்களில் மனம் பற்றவில்லையாயின் அதன் பின் என்ன? அதன் பின் என்ன? அதன் பின் என்ன? அதன் பின் என்ன? தான பிரதாபத்தால் என் கீர்த்தி 10 திக்கிலும் சென்றிருக்கின்றது. அப்படி இருந்தும் எவருடைய பிரசாதத்தால் உலக வஸ்துக்கள் யாவும் கையில் இருப்பவனாய் உளவோ அத்தன்மைய குருவின் பாதகமலங்களில் மனம் பற்றவில்லையாயின் அதன் பின் என்ன? அதன் பின் என்ன? அதன் பின் என்ன? அதன் பின் என்ன? என் சித்தம் போகத்தில் இல்லை, யோகத்தில் இல்லை, குதிரை கூட்டங்களில் இல்லை, ஸ்திரீ சுகத்திலும் இல்லை, திரவியங்களிலும் இல்லை. அப்படி இருந்தும் குருவின் பாதகமலங்களில் என் மனம் பற்றவில்லையாயின் அதன் பின் என்ன? அதன் பின் என்ன? அதன் பின் என்ன? அதன் பின் என்ன? காட்டில் அல்லது எனது வீட்டில் என் மனம் இல்லை, காரியத்திலும் இல்லை, அல்லது தேகத்திலும் இல்லை. அப்படி இருந்தும் எவரும் மதிக்க முடியாத குருவின் பாதகமலங்களில் என் மனம் பற்றவில்லையாயின் அதன் பின் என்ன? அதன் பின் என்ன? அதன் பின் என்ன? அதன் பின் என்ன? விலை மதிக்கப்படாத இரத்தினங்கள் அனுபவிக்கப்பட்டன, மனைவி முதலிய சுகங்கள் செவ்வையாய் அனுபவிக்கப்பட்டன. அவ்வாறிருந்தும் குருவின் பாதகமலங்களில் என் மனம் பற்றவில்லையாயின் அதன் பின் என்ன? அதன் பின் என்ன? அதன் பின் என்ன? அதன் பின் என்ன?
குருவின் மேற்கண்ட அஷ்டகத்தை எந்த புண்ணிய தேகியாயுள்ள சந்நியாசி, அரசன், பிரம்மச்சாரி, கிரகஸ்தன் ஓதுகின்றாரோ, எவனுக்கு குரு உபதேசித்த வாக்கியத்தில் மனது பற்றி இருக்கின்றதோ, அவன் தான் விரும்பிய பிரம்மம் என்னும் பெயருடைய பதத்தை அடைகின்றான். குரு ஸ்ரீ குரு அஷ்டகம் நிறைவாயிற்று. குரு வாழ்க, குருவே துணை.